நம்முடைய தேவைகள் எல்லையில்லாதது. அந்த தேவைகளுக்கு தகுந்த கர்த்தரின் கிருபையும் எல்லையில்லாதது. அவருடைய கிருபை நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப எல்லையில்லாமலே நமக்காக வழங்கப்படுகிறது. அவர் வழங்கி வருகின்றார். நம் மீதுள்ள இரக்கமும் அவருள் எல்லையில்லாமலே இருக்கின்றது. நம்முடைய தேவைகள் உலகாதாயமானவையாக இருக்கும் போதும் அவருடைய கிருபை நமக்கு எத்துணை துணையாக இருக்கின்றதோ, அதே வகையில் நமது விடுதலைக்கு உண்டான கிருபையும் அவரிடத்தில் இருந்துதான் வந்தாக வேண்டும். உலகாதாய விஷயங்களில் நாம் கிருபை பெற்று முழுமையடைந்த பிறகு அவருடைய கிருபை இன்னும் முடியாமல் நம் உண்மையான விடுதலைக்குண்டான வழியினை கொள்வதற்காக, சொல்வதற்காக, தெரிந்து கொள்வதற்காக, நாம் விடுதலை அடைவதற்கு உண்டான கிருபையும் அவருள் இருந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் அவருடைய உதவி, அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை நம்முடைய தேவைகளுக்கு எப்போதும் நிறைவடைந்து விடாமல் அவருள் இருந்து கொண்டே நமக்கு வந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் விடியும் போது என்றும் அந்த நாள் ஒரு புதிய நாளாகவே அவருடைய கிருபையிலே மலர்கின்றது. மாம்ச ரீதியான மனிதர்களாகிய நாம் இன்றைய தினம்தான் புத்தாண்டு என்று நாம் கொண்டாடும்போது, ஆவியில் நிறைந்து தேவனோடே கர்த்தரோடே நாம் இருக்கும்போது ஒவ்வொரு சூரிய உதயமும் நமக்கு புதிய நாளாகவே அவர் எடுத்து கொடுத்து வருகின்றார். ஆண்டவரை பொறுத்தவரை, கர்த்தரை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் புதிய உதயம் போல, புதிய வாழ்வாக, புதிய நம்முடைய வளர்ச்சிக்கு உண்டான தகவல்களாகத்தான் அவர் தயாரித்து நமக்காக ஒவ்வொரு நாளையும் உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆவியில் நிறைந்து ஆண்டவரோடு இருக்கும்போது வருடம் முழுவதும் புத்தாண்டாகவே நமக்கு இருக்கின்றது. ஒவ்வொரு காலையும் புத்தாண்டாகவே விடிய ஆரம்பிக்கின்றது. ஆகவே இப்போது இன்று இந்த புத்தாண்டிலே இல்லது வேறு எந்த புத்தாண்டிலும் இனி வரப்போகும் புத்தாண்டிலும் எல்லாவற்றிலுமே கர்த்தரை, அவரை, அவர் மகிமையிலே, அவர் ஆவியிலே நிறைந்து நாம் அவரை தேடும்போது நமக்கு ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு நாளும் புத்தாண்டாகவே மலர்கின்றது என்று அறிந்து கொள்வோம். இவைகளே நாம் வேதத்தில் காண்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வோம்.